என்ன மீனா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ண உங்களுக்கு மனசு வந்தது? குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இப்படி முதுகுல குத்திட்டீங்களேங்க. என்ன நீ அவளை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? குடும்பத்துல ஒருத்தங்கன்றதாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே வெளியே யாராவது இது பண்ணியிருந்தா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். மீனா, என்ன விஷயம் சொல்லாம நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ உன் புருஷன் மாதிரியே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? வேண்டாம். ஏன் புருஷன் ரவுடி இல்ல, உங்க பொண்டாட்டி தான் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. என்னங்க இவ நடு வீட்ல வந்து நின்னுகிட்டு என்னென்னமோ கத்திட்டு இருக்கா? நான் ஒண்ணும் கத்தல அத்தை, என் ஆதங்கத்தை சொல்றேன். என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது என் வலி எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மீனா, முத்து அவங்கள ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்காரு, அதனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? பச்சையா நடிக்காதீங்க. நீங்க செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏம்மா, நீ இந்த அளவு கோவப்படுறவ இல்லையே. இப்படி பேசுறேன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆமா மாமா, பெரிய தப்பு நடந்திருக்கு. அவர் மேல பழிய போட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அங்க ஆளுங்களை அனுப்பி அடிச்சது யார் தெரியுமா? யார் மீனா? சிட்டி தான் அனுப்பி இருக்கான். சிட்டினா யாரு நீ? அந்த வட்டிக்கு விடுறவனா? ஒரு தடவை முத்துவ கூட குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு சொல்லி வீடியோ எடுத்து மாட்டி விட்டானே, அந்த பொறுக்கிதான். அவனா? அவன் ஏமா ஆள் வச்சு அடிச்சான்? திரும்பவும் முத்துவ மாட்டி விடுறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கானா நீ? அவன் வெறும் அடியால மட்டும் தான் இருந்திருக்கான் ரவி. அவனை ஏவி விட்டது ரோஹிணி தான். சிட்டி கிட்ட சொல்லி தீபன் குடும்பத்தை அடிக்க சொன்னதே இந்த ரோஹிணி தான். என்ன உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு ரோகிணி மேல பழிய சொல்றியா? யாரு பழி போடுறா? செய்யாத தப்புக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. பழிய போட்டது ரோஹிணி தான். மீனா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. வாய மூடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில உண்மையே பேச வராதா? அத்தை சொல்ற மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்றீங்க. அந்த மாதிரிலாம் பேசினா உனக்கு அப்படிதான் பேசுவேன். என் புருஷனை போலீஸ் இழுத்துட்டு போறாங்க, நான் அழுது கெஞ்சுறேன். மாமா அவ்வளவு கெஞ்சுறாரு, அப்ப கூட உண்மையை சொல்லாம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் மீனா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. ஆளை வச்சு அடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் முத்து தான் பண்ணுவாரு. வேணாம், அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. இப்படி ஒரு வேலையை செஞ்சது நீதான். என்ன ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறியா? ரோகிணி டீசென்ட்டான பொண்ணு. இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு தெரியாது. மா, என்னம்மாவா பாருங்கம்மா, ரோகிணியை பத்தி என்னமா பேசிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் தானே அங்க போய் பேசிட்டு வந்தா? அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், நீ இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க? இவ ஃப்ராடு தான். ஆனா இந்த அளவுக்கு எல்லாமா இவ செய்ய போறா? செஞ்சிருக்காங்க அத்தை. அடியாளுங்களை அனுப்பி அங்க இருக்கிறவங்கள அடிக்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் டூ மச் மீனா. எதை வச்சு நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? ஆதாரம் கேட்டீங்கல்ல, இப்ப வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இங்க ரோகிணிங்கிறது யாரு? என்ன மேடம், என்ன விஷயம்? அவங்கள விசாரணைக்காக கூட்டிட்டு போக வந்திருக்கோம். மேடம், இவங்க என் ஒய்ஃப் தான். அவங்களையே நீங்க கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க? தீபன் குடும்பத்தை ரோகிணி தான் ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க போய் சொல்றாங்க மேடம். அவங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக ஏன் ஒய்ஃப் மேல பழிய போடுறாங்க. அதெல்லாம் இல்ல சார். சிட்டின்னு ஒருத்தன் தான் ஆளை வச்சு அடிச்சிருக்கான். அத தீபன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த சிட்டியை கூட்டிட்டு வந்து விசாரிச்சதுல தான்
ரோகிணின்றவங்க சொல்லி தான் ஆள் வச்சு அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டான். அண்ணி, அப்ப நீங்க தான் ஆள் அனுப்புனீங்களா? ரோஹிணி, என்ன நீங்க ஏதோ கேங்ஸ்டர் பாஸ் மாதிரி ஆளெல்லாம் அனுப்பி அடிச்சிருக்கீங்க? இல்ல ஸ்ருதி, நான் எதுவுமே பண்ணல. ஏய், நீ எதுவும் பண்ணாம எப்படி போலீஸ் வந்து சொல்லுவாங்க? அண்ணி, முதல்ல போலீஸ் வந்து கேட்கும்போது நீங்க எதுவும் சொல்லாம சைலண்டா இருந்துட்டீங்க. உங்களால முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன இதெல்லாம்? ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு பண்ற வேலையா இது? பா, ரோகிணி எதுவும் பண்ணிருக்க மாட்டாப்பா. முத்துவும் மீனாவும் தான் ஏதோ பிளான் பண்றாங்கப்பா. அந்த வேலைலாம் எங்களுக்கு தெரியாது. இப்படி பொய் சொல்றது, ஆளை வச்சு அடிக்கிறதெல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு தான் தெரியும். ரோகிணி, ஒழுங்கா உள்ளத சொல்லு. நீ தான் ஆள அனுப்புனியா? இல்ல அங்கிள், நான் அந்த சிட்டியை யாரையும் அடிக்கலாம் சொல்லவே இல்லை. அடிக்க சொல்லலனா அப்ப சிட்டி கிட்ட நீங்க போய் பேசுனீங்களா? ரவி, அது வந்து ஏய், உண்மையை சொல்லுடி. ஆண்டி, நான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு ஜஸ்ட் போய் பேசதான் சொன்னேன். ஆனா நான் யாரையுமே அடிக்கலாம் சொல்லவே இல்லை. அப்ப நீ அந்த சிட்டி கிட்ட போய் பேசுனியா? நான் அடிக்கலாம் சொல்லல மனோஜ். ஒரு ரவுடி பையன்கிட்ட நீ பேசி இருக்கிற. முதல்ல எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்தை அவங்கிட்ட சொன்ன?